ஆகாயம் ஒரு பூதமா? சமணர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை பஞ்சபூதங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள். அது இருக்கட்டும். பொருளா இல்லையா எவனாலும் கூற முடியாது. ஆகாயம் ஒரு பொருள் என்றால் ஒரு பொருளுக்கு நீளம், அகலம், எடை தெரிந்திருக்க வேண்டும். விஞ்ஞானம் அதன் எல்லையை தொட்டது கிடையாது. எனவே அது பொருள் இல்லை. சரி, பொருள் இல்லை என்றால் எப்படி ஒத்துக்கொள்வது? நான் இப்போ உட்கார்ந்துருக்கிறது ஒரு மண் கட்டையில். பூமி என்னை தாங்குகிறது. மேஜையிலே உள்ள டம்ளரை மேஜை தாங்குகிறது. ஒரு பொருளை தாங்க வேண்டும் என்றால் ஒரு பொருள் வேண்டும். அப்பொழுது பிரபஞ்சங்களை தாங்குகிறது இந்த ஆகாயம். எனவே அது ஒரு பொருள் என்பேன். அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, அதை போல் எவனாலும் நிறுவனம் செய்ய முடியாது ஆகாயத்தை. இறைவன் படைப்பிலே ஆகாயத்தையே உன்னால் கண்டுபிடிக்க முடியலையே, இறைவனை கண்டுபிடிக்க